Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் அது. அமெரிக்காவுக்கு தெரியாமல் குண்டூசியை கூட நகர்த்த முடியாது என்ற காலம் அது. அப்படியான ஒரு தோற்றத்தை தான் உலக நாடுகள் மத்தியில் கட்டமைத்திருந்தது அமெரிக்கா. ஆனால் அந்த பிம்பத்தை சுக்குநூறாக்கும் வகையில் அல்-கொய்தா பயங்கரவாதிகளால் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட உலகமே அதிர்ந்து போனது. 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி 4 அமெரிக்க விமானங்களை கடத்திய அல்-கொய்தா பயங்கரவாதிகள் அதில் 2 விமானங்களை உலக வர்த்தக மையம் அமைந்திருந்த ட்வின் டவர் மீது மோத செய்து கோடைத்தனமான தாக்குதலை நடத்தினர். இதில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழக்க, தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஒசாமா பின்லாடனை அமெரிக்கா தேடி தேடி வேட்டையாடிய சம்பவம் எல்லாம் அரங்கேறியது. ஆனால் இப்போது அது குறித்து விவாதிக்கப் போவதில்லை. இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது ஒருவர் தலைகீழாக குதிப்பது போன்ற புகைப்படம் 24 ஆண்டுகளாக பேசுபொருளாகவே இருக்கிறது. அது குறித்துதான் அலசப்போகிறோம். பயங்கரவாத தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட ஏராளமான புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வெளியாகி மனதை உலுக்கிய நிலையில் இந்த புகைப்படம் மட்டும் மர்மமாகவே நீடிக்கிறது. அசோசியேட்டட் பிரஸ் பத்திரிகையை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ரிச்சர்ட் ட்ரூ என்பவரால் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் ஒரு நபர் உயரமான கட்டிடத்திலிருந்து தலைகீழாக குதிப்பது போன்று பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டது. ஆனால் அந்த நபர் பதட்டமாக இருப்பது போலெல்லாம் தெரியவில்லை. கொஞ்சம் கூட அசராமல் ரிலாக்ஸாக கேஷுவலாக குதிப்பது போன்றே தெரிகிறது. மற்ற புகைப்படங்களில் இருக்கும் நபர்கள் எல்லாம் கீழே குதித்த போது பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறியது தெளிவாக பதிவாகி இருக்க, ரிச்சர்ட் ட்ரூ எடுத்த புகைப்படத்தில் பதிவாகிய நபர் மட்டும் ஒரு சூப்பர் ஹீரோ கீழே குதித்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று கீழே குதிக்கிறார். இரட்டை கோபுரத்திற்கு அருகில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரிச்சர்ட் ட்ரூ தாக்குதல் குறித்த செய்தி அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார். அவர் அங்கு சென்றபோது 2வது கோபுரம் ஏற்கனவே தகர்க்கப்பட்டு விட்டது. தீ மளமளவென பரவி கொண்டிருக்க, அதிலிருந்து தப்பிக்க நினைத்த ஊழியர்கள் வேறு வழியின்றி கீழே குதிக்க அதை ரிச்சர்ட் ட்ரூ புகைப்படமாக எடுத்துள்ளார். 12ற்கும் மேற்பட்ட புகைப்படங்களை அவர் எடுத்த போதும் இந்த ஒரு புகைப்படத்திற்கு மட்டும் இன்று வரை விடை கிடைக்கவில்லை. தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில்தான் இந்த புகைப்படம் முதலாக வெளியிடப்பட்டது. ஆனால் மக்கள் இதனை நம்ப தயாராகவே இல்லை. மாயை என்ற கருத்தையே பெரும்பாலானோர் முன்வைத்தனர். டைம் மேகசின், தி சன் போன்ற முன்னணி பத்திரிகைகளும் இந்த புகைப்படத்தை வெளியிட்டது மட்டுமில்லாமல் அதன் உண்மை தன்மையையும் ஆராய தொடங்கின. அதன்படி வடக்கு கோபுரத்தில் அமைந்திருந்த பிரபல உணவகமான விண்டோஸ் ஆன் தி வேர்ல்டின் ஊழியர் அவர் என செய்தி வெளியிட்டனர். 106வது மாடியில் அமைந்திருந்த உணவகத்தில் சமையல் கலைஞராக பணியாற்றிய நார்பர்டோ ஹெர்னாண்டஸ் தான் அவர் என்றும் கூறினர். ஹெர்னாண்டஸின் சகோதர சகோதரியிடம் புகைப்படத்தை காண்பித்து கேட்டபோது கீழே குதிப்பது தங்கள் சகோதரர்தான் என கூறினர். ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்களோ இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். இப்படி 24 ஆண்டுகளாக விடையே கிடைக்காமல் ஒரு புகைப்படம் மக்களை குழப்பிக் கொண்டிருக்க, இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட நாளில் மீண்டும் விவாதமாக உருவெடுத்துள்ளது. Omax, Vest and Briefs.